Hey guys, welcome to Naniartstudio. நான் இன்னைக்கு உங்க கூட என்ன ஷேர் பண்ண போறேன் அப்படினா பேசிக்ஸ் ஆஃப் drawing. அதாவது நம்ம draw பண்றதுக்கு பேசிக்கா நமக்கு என்னென்ன தெரியணும், அதாவது draw பண்றதுக்கு முன்னாடி என்னென்ன பிராக்டீஸ் பண்ணணும், இதுதான் உங்க கூட நான் இன்னைக்கு ஷேர் பண்ண போறேன். அதுக்கு இந்த மாதிரி ஒரு A4 ஷீட் எடுத்துக்கோங்க. A4 ஷீட் ஆர் ரஃப் நோட் எது வேணா நீங்க எடுத்துக்கலாம். ஏன்னா நம்ம ஃபர்ஸ்ட் பிராக்டீஸ் தான் பண்ண போறோம். நான் அதுக்கு இந்த மாதிரி ஒரு ஷீட் எடுத்துக்கிறேன். ஒரு பென்சில் எடுத்துக்கோங்க. ஓகே, ஒரு ஷீட் எடுத்து அதை வந்து 4 பார்ட்ஸாக வந்து பிரிச்சுக்கோங்க. ஓகே, நம்ம இப்போ ஸ்டார்ட் பண்ணலாம். ஃபஸ்ட்டு நம்ம என்ன ட்ரா பண்ண போகிறோம் அப்படின்னா ஸ்லீப்பிங் லைன்ஸ். இந்த மாதிரி நீங்கள் லைன் போட்டுகிட்டே இருக்கணும். அதாவது கையை கீழே வச்சுட்டே போடக்கூடாது. கை வந்து பேப்பரில் படாமல் நீங்கள் வேகமாக இந்த மாதிரி போட்டுகிட்டே இருக்கணும். இது ஒரு ப்ராக்டிஸ். இந்த மாதிரி டெய்லி கூட உங்களுக்கு எவ்வளோ டைம் இருக்குதோ நீங்கள் அந்த டைமில் இந்த மாதிரி ப்ராக்டிஸ் பண்ணிக்கலாம். இங்கே வந்து காற்று ரொம்ப பலமாக வீசுறதுனால கொஞ்சம் ஷேக் ஆகின மாதிரி இருக்குது. இந்த மாதிரி நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே இருக்கணும். என்ன இது ஒரு கோடு போடுறதுல என்ன இருக்குது அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். நீங்கள் போட்டு பாருங்கள், அதுக்கப்புறமா உங்களுக்கு தெரியும். இந்த மாதிரி ஸ்லீப்பிங் லைன்ஸ் ஃபஸ்ட்டு போட்டுட்டோம். அதுக்கப்புறமா ஸ்டாண்டிங் லைன் போட போகிறோம். இதுவுமே அப்படி தான். உங்களுடைய கை வந்து பேப்பரில் இருக்கக்கூடாது, பேப்பர் மேலே டச் ஆகக்கூடாது. கொஞ்சம் மேலே வச்சுட்டு நீங்கள் போட்டுகிட்டே இருக்கணும். ஃபஸ்ட்டு மெதுவாக போடுங்க, அதுக்கப்புறமா வேகமாக போடுங்க. சிம்பிளான ப்ராக்டிஸ் தான். நீங்கள் டெய்லி போட்டிங்க அப்படின்னா நீங்கள் உங்களுக்கு இன்ட்ரெஸ்டாக இருந்த மாதிரி இருக்கும். இந்த மாதிரி டெய்லி ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். இது எதுக்காக ப்ராக்டிஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறதே உங்கள் கூட நான் ஷேர் பண்ணுறேன் இதுக்கப்புறமா. ஃபஸ்ட்டு நம்ம ப்ராக்டிஸ் பண்ணிப்போம். அதுக்கப்புறமா இப்போ மூணாவது நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ஸ்லாண்டிங் லைன்ஸ் போட போகிறோம். இதுவுமே அப்படி தான். ஃபஸ்ட்டு வந்து மெதுவாக ஸ்டார்ட் பண்ணுங்கள், அதுக்கப்புறமா கொஞ்சம் ஃபாஸ்ட்டாகவே நீங்கள் போட்டு ப்ராக்டிஸ் பண்ணலாம். இங்கே வந்து நான் ஜன்னல் பக்கத்தில் இருந்து வீடியோ எடுக்கிறதுனால காற்று ரொம்ப வேகமாக வீசுது. இந்த மாதிரி ஸ்லாண்டிங் லைன்ஸ் வந்து ப்ராக்டிஸ் பண்ணிட்டோம். இன்னொரு ஸ்லாண்டிங் லைன் என்ன பண்ணுறோம் அப்படின்னா இன்னொரு ஆங்கிளில் போடுறோம். இந்த மாதிரி நீங்கள் A4 ஷீட்லேயோ இல்லை ரஃப் நோட்லேயோ ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி நம்ம டெய்லி ப்ராக்டிஸ் பண்ணுறதுனால நம்மளுடைய விரல்கள் அதுக்கப்புறம் கை எல்லாமே வந்து ட்ரா பண்ணுறதுக்கு ரெடி ஆயிரும். அதாவது ட்ராயிங் அப்படின்னா அது வந்து ஒரே ஸ்லாண்டிங் லைன்லேயோ இல்லை ஸ்லீப்பிங் லைன்லேயோ ஆர் ஸ்லாண்டிங் லைன்லேயே இருக்க போகிறதில்ல. நம்ம வந்து ஒவ்வொரு ஷேப்ஸை வந்து உருவாக்கணும். அதுக்கு இந்த மாதிரியான ப்ராக்டிஸ் நமக்கு தேவை. இப்போ நம்ம வந்து இந்த 4 லைன் போட்டிருக்கிறோம் இல்லையா, இந்த 4 லைன் வந்து எதுக்கு யூஸ் ஆகுது அப்படிங்கிறது நான் உங்கள் கூட ஷேர் பண்ணுறேன். ஸ்லீப்பிங் லைன், ஸ்லாண்டிங் லைன், அதுக்கப்புறமா இன்னொரு ஆங்கிளில் இருக்கிற ஸ்லாண்டிங் லைன், தென் ஸ்டாண்டிங் லைன். ஓகே, இது எதுக்காக யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா பாருங்கள். நீங்கள் நான் இப்போ என்ன பண்ணிகிட்ருக்கிறேன் அப்படின்னா ஒரு வீடோட ரூஃப், இதுலேயே நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் எந்தெந்த லைன்ஸ் வந்து நம்ம யூஸ் பண்ணியிருக்கிறோம் அப்படிங்கிறது. இந்த மாதிரி ஃப்ரீ ஹேண்ட் யூஸ் பண்ணி ட்ரா பண்ணுறதுக்கு எல்லாமே நமக்கு ப்ராக்டிஸ் வேணும். பாருங்கள், நம்ம இப்போ ப்ராக்டிஸ் பண்ணோம் இல்லையா, அந்த லைன்ஸ் தான் நாங்கள் யூஸ் பண்ணி இந்த மாதிரி ஒரு வீடு ட்ரா பண்ணியிருக்கிறேன். இப்படி பெயிண்ட் பண்ணுறதுக்கு நிறைய விஷயங்களை நம்ம ட்ரா பண்ணுவோம். கிட்ஸாக இருக்கட்டும், பெரியவங்களாக இருக்கட்டும், யார் வேணால் ட்ரா பண்ணலாம். அதுக்கு இந்த மாதிரி சின்ன சின்ன ப்ராக்டிஸ் நமக்கு வேணும். இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறமா கிட்ஸ்லாம் இருந்தாங்க அப்படின்னா அவங்க வந்து இந்த மாதிரி ஷேப்ஸ் ட்ரா பண்ணுறதுக்கு கூட அவங்க ப்ராக்டிஸ் பண்ண ரொம்ப நல்லது.
இந்த 4 லைன்ஸ் வந்து எதுக்கு யூஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறது நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணிட்டேன். இன்னும் சில ப்ராக்டிஸ் பண்ண போகிறோம். இது ரொம்ப ஜாலியாக இருக்கும். ஏன் அப்படின்னா இதில் வந்து கோடையே நம்ம போட போகிறதில்ல. இந்த மாதிரி கர்வ்ஸ் போடணும். அது நீங்கள் கண்டினியூஸாக போடணும். கையை எடுக்காமல் போடணும். அதுக்கப்புறமா கை பேப்பரில் படக்கூடாது. அதாவது பென்சில் மட்டும் தான் படணும். நீங்கள் இப்படி ப்ராக்டிஸ் பண்ணால் தான் நீங்கள் ட்ரா பண்ணுறதுக்கு உங்களுக்கு கை பழகின மாதிரி இருக்கும். இந்த மாதிரி ஒரு சின்ன ஸ்பேஸ் இருந்தால் கூட பரவாயில்ல. நீங்கள் அதில் அழகாக ப்ராக்டிஸ் பண்ணலாம். இப்போது இந்த கர்வ்ஸ் வந்து எதுக்கு நம்ம யூஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறது உங்கள் கூட ஷேர் பண்ணுறேன். இப்போ நம்ம ஒரு ட்ரீ தான் வரைய போகிறோம் அப்படின்னா அதுக்கு இந்த கர்வ் வந்து யூஸ் ஆகும். இந்த மாதிரி நம்ம ப்ராக்டிஸ் பண்ணுறது எல்லாமே நமக்கு ட்ராயிங்கில் யூஸ் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். இந்த மாதிரி மேகங்கள் வரைகிறதுக்கு கூட நீங்கள் இந்த கர்வ்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறமா ரொம்பவே ஜாலியாக இருக்க போகுது இந்த ப்ராக்டிஸ். ஏன் அப்படின்னா கிட்ஸ்லாம் வந்து நீங்கள் பார்த்துருப்பீங்க. கிட்ஸ் இருக்கிற வீட்டில் எல்லா செவத்துலேயுமே இந்த மாதிரி ஒரு டிசைன் இருக்கும். ஏன்னா எழுத பழகும்போது அவங்களுக்கு லைன்ஸ் எதுவுமே போட தெரியாது. அதனால் அவங்களுக்கு கையில் கிடைக்கிறத வச்சு இந்த மாதிரி கீச்சிட்டே இருப்பாங்க. இதுவும் ஒரு ப்ராக்டிஸாக நம்ம பண்ண போகிறோம். இது ஏன் பண்ணுறோம் அப்படின்னா ட்ரா பண்ணும்போது புல் ட்ரா பண்ண போகிறோம் அப்படின்னா இதை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை ஏதோ ஒரு இடத்த நம்ம ஃபில் பண்ண போகிறோம் அப்படின்னா கூட இந்த யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி உங்களுக்கு என்னென்ன மாதிரிலாம் உங்களுக்கு கிறுக்கணும்னு தோணுதோ அதெல்லாம் நீங்கள் டெய்லி ஒரு கொஞ்ச நேரம் ஒரு ப்ராக்டிஸ் மாதிரி பண்ணலாம். இப்படி பண்ணுறதுனால அந்த நம்முடைய விரல்கள் வந்து ட்ரா பண்ணுறதுக்கு பழக்கப்படுத்துகிற மாதிரி இருக்கும். இங்கே காற்று ரொம்ப ரொம்ப வீசுறதுனால ஷேக் ஆகிட்டே இருக்குது. உங்களுக்கு வீடியோ நல்லா தெரியும்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறமா வேவ்ஸ் மாதிரி போடுறோம். இது ரொம்பவே ஈஸியாக இருக்கும். இதே மாதிரி உங்களுக்கு எப்படிலாம் தோணுதோ இந்த மாதிரி நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணலாம். இன்னொன்று ரொம்ப இம்பார்ட்டன்ட், நான் இப்போ லாஸ்ட்டாக போட்டுட்ருக்கிறேன் இல்லையா, இந்த சர்க்கிள். நீங்கள் எப்போ ட்ரா பண்ண உட்காந்தாலும் ஒரு 2 செகண்ட் இந்த மாதிரி ஒரு 2-3 சர்க்கிள் போட்டுட்டு அதுக்கப்புறமா நீங்கள் ட்ரா பண்ணிங்க அப்படின்னா உங்களுடைய ஷேப்ஸ் எல்லாமே ரொம்ப கிளியராக நீட்டாக இருக்கும். எனக்கு ரொம்ப பிடிச்ச ப்ராக்டிஸ் என்ன அப்படின்னா இதுதான். ட்ராயிங் கிளாஸில் மாஸ்டர் வந்து டெய்லி வந்து எங்களை இந்த மாதிரி ரவுண்ட் போட சொல்வார். அந்த கிராஸ் மாதிரி போட்டோம் இல்லையா, அதை நான் வந்து யூஸ் பண்ணுறேன் பாருங்கள் மேலே. இந்த மாதிரி ப்ராக்டிஸை நீங்கள் டெய்லி கொஞ்சம் கொஞ்சம் நேரம் பண்ணலாம். இன்னும் நிறைய சின்ன சின்ன ப்ராக்டிஸ்லாம் இருக்குது, உங்கள் கூட அப்பப்போ ஷேர் பண்ணுறேன். இப்போ நம்ம பண்ணோம் இல்லையா கொஞ்சம் சின்ன சின்ன ப்ராக்டிஸ், இதை வச்சு ஒரு சின்னதாக ஒரு ட்ரா பண்ணி காட்ட போகிறேன் உங்களுக்கு. ஒரு பேப்பர் எடுத்துக்கலாம். பேப்பர் எடுத்துகிட்டு நம்ம இன்றைக்கி என்னெல்லாம் பண்ணோம், ஸ்டாண்டிங் லைன், ஸ்லாண்டிங் லைன்ஸ், தென் ஸ்லீப்பிங் லைன், இந்த மாதிரி போட்டோம் இல்லையா, இதை யூஸ் பண்ணி ஒரு சின்னதாக ஒரு ட்ராயிங். கிட்ஸ் இருந்தாங்க அப்படின்னா அவங்கள இப்போவுமே நீங்கள் இந்த மாதிரி ப்ராக்டிஸ் பண்ணிங்க அப்படின்னா அவங்க எழுதுறதுக்கும் ட்ரா பண்ணுறதுக்கும் ரொம்பவே வசதியாக இருக்கும். இது நீங்கள் யூஸ் பண்ணும்போது பென்சிலே யூஸ் பண்ணுங்கள். சும்மா சின்னதாக ஒரு வீடு தான் நான் ட்ரா பண்ணியிருக்கிறேன். இப்போ நம்ம ஒரு ட்ரீ ட்ரா பண்ண போகிறோம். இதில் வந்து நம்ம இந்த கர்வ்ஸ் வந்து ப்ராக்டிஸ் பண்ணோம் இல்லையா, அதை யூஸ் பண்ணலாம். இந்த மாதிரி நீங்கள் டெய்லி ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். உங்களுக்கு பிடிச்ச மாதிரி ட்ரா பண்ணுங்கள். இதை நான் வந்து சும்மா கலர் கொடுக்க போகிறேன். இதை ஆக்சுவலாக வந்து நம்ம நினைப்போம் இல்லையா, இதெல்லாம் நம்ம எதுக்கு ப்ராக்டிஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு, அதனால தான் ஓகே இதுக்கு யூஸ் ஆகுது அப்படிங்கிறத உங்கள் கூட ஷேர் பண்ண தான் இந்த ஒரு பிக்சர் நான் ட்ரா பண்ணியிருக்கிறேன். அதுக்கப்புறமா கலர் கொடுக்கும்போது எப்போவுமே கலர் கொடுக்கும்போது அவுட்லைனுக்கு வெளியே கலர் போகவே கூடாது. நீங்கள் என்ன வேணால் யூஸ் பண்ணிக்கலாம். க்ரையான்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம், இல்லை கலர் பென்சில்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம், ஆர் ஸ்கெச்சஸ்
வாட்டர் கலர்ஸ் என்ன கலர் அப்படின்னாலும் இது இப்படி தான் இதை நீங்கள் ஃபாலோ பண்ணணும். கிட்ஸுக்கு நீங்கள் அவங்க ட்ரா பண்ண ஸ்டார்ட் பண்ணும்போதே இதை சொல்லி கொடுத்துட்டீங்க அப்படின்னா அவங்களுக்கு இது அப்படியே மைண்டில் இருக்கும். ஸோ அவங்க நீட்டாக கலர் பண்ணுவாங்க, ட்ரா பண்ணுவாங்க. வந்து ட்ரீலாம் கலர் கொடுத்துட்டோம். இப்போ நம்ம ரூஃபுக்கு வந்து இந்த வேவ்ஸ் யூஸ் பண்ணுறோம் இல்லையா, நீங்கள் வந்து வேவ்ஸ் நிறைய டைப்பாக யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி யூஸ் பண்ணிவிட்டு அதில் ஒரு கோடு கூட போட்டுக்கலாம். இல்லை கொஞ்சம் தின்னான ப்ரஷ் ஆர் ஸ்கெட்ச் எடுத்து இந்த மாதிரி கூட நீங்கள் போட்டுக்கலாம். அதுக்கப்புறமா வீட்டோட அந்த சுவர் வந்து நீங்கள் கலர் கொடுக்கும்போது இந்த மாதிரி செங்கல் இருக்கிற மாதிரி போட்டுக்கலாம். இல்லை நீங்கள் ஃபுல்லாகவே கலர் கூட கொடுத்துக்கலாம். பார்க்குறதுக்கு அதுவும் அழகாக தான் இருக்கும். கலர்ஸ் வந்து நமக்கு என்ன கலர்ஸ் விருப்பமோ அந்த கலர்ஸ் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். வீட்டுக்கு உள்ளே வந்து நான் எல்லோ கலர் யூஸ் பண்ணுறேன். ஏன்னா வீட்டுக்குள்ளே ப்ரைட்டாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக எல்லோ. அதுக்கப்புறமா நான் இப்போ இந்த சைடு இருக்கிற இந்த வாலை கூட கலர் பண்ணிக்கிறேன். நம்ம இப்போ டோர் கலர் பண்ணிக்கலாம். நான் அதுக்கு ப்ரௌன் கலர் யூஸ் பண்ணுறேன். இந்த மாதிரி ஓப்பன் டோர் போட்டுக்கலாம், இல்லை க்ளோஸ் ஆகிற மாதிரி கூட நீங்கள் போட்டுக்கலாம். சின்னதாக ஸ்டெப்ஸ் போட்டுப்போம். இந்த வீடியோ உங்களுக்கு எல்லாருக்குமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லாக இருந்தது அப்படின்னா நீங்களும் இந்த மாதிரி ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.